1/2 கப் வேர்க்கடலை இருந்தா, இந்த ஊத்தப்பத்த செஞ்சு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாங்க. அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையும், 1/4 கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து ஒரு 4, 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இது நல்லா கழுவிட்டு, அரைச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இதோட உப்பு சேர்த்து கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாங்க. இது அதிக நேரம் வைக்க வேண்டியதில்ல. ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். இதுக்கு ஸ்டஃப்பிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியா கட் பண்ண வெங்காயம், முட்டைக்கோசு, கேப்சிகம், கேரட்டு, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, மல்லி இலை சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒன்றுமே இல்லாட்டி வெறும் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். இப்போ இந்த மாவை ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் திக்காகவே ஊற்றிட்டு மேலே இந்த வெஜிடபிள்ஸ் தூவி விட்டுட்டு ஓரங்கள் ஆயில் விட்டுட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்திங்கன்னா சும்மா அட்டகாசமான மணக்க மணக்க வேர்க்கடலை ஊத்தப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.